ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி சைவின் கதை நேரம் பிடிச்சிருந்ததுன்னா குட்டியாக லைக் கொடுங்க. தொடர்ந்து கதைகள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க கேட்கலாம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஒரு அழகான காடுங்க. அந்த காட்டில் ஒரு ஆடு தன்னுடைய ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துதான். ஆடும் ஆட்டுக்குட்டியும் விளையாடுறத மறைஞ்சு நின்று பார்த்த ஒரு ஓனாய் எப்படியாவது அந்த குட்டிகளை சாப்பிட்டறணும், ருசி பார்த்தரணும் அப்படின்னு சொல்லி தகுந்த நாளுக்காக காத்துக்கிட்டே இருந்துதான். தன்னுடைய குட்டிகளை பார்த்து, கண்ணுங்களா பத்திரமா வீட்டுக்குள்ளே இருங்க, தெரியாதவங்க வந்தால் கதவு திறக்கக்கூடாது, அம்மா போய் இறத்தி அடித்து வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி வெளியில் போன நேரமாக பார்த்து அந்த ஓனாய் அவங்க அம்மா மாதிரியே பேசிச்சான். கண்ணுங்களா தங்கங்களா, அம்மா வந்துட்டேன்டா, கதவை திறங்க அப்படின்னவும் இந்த ஆட்டுக்குட்டிகளும் ஏமாந்து போய் தன்னுடைய அம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி வீட்டு கதவை திறக்க அந்த ஓனாய் லபக்கு லபக்குன்னு ஆட்டுக்குட்டிகளை விழுங்கிடுச்சான். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். வெளியில் இறைதலிட போயிட்டு வந்த அம்மா கிட்ட ஓடி வந்து நடந்ததை சொல்லிச்சான். உண்ட களைப்புல தூங்கிக்கிட்டு இருந்த ஓனாய கோவத்தோட ஆடு பார்த்து ஒரு கத்தி எடுத்து அது வயிற்ற கிழிச்சு உள்ள இருந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் வெளியில எடுத்துட்டு வயிற்றுக்குள்ள கல்லை வச்சு தைச்சிருச்சான். முழிச்ச ஓனாய் தண்ணி தாகத்துல ஒரு கிணத்துக்கிட்ட போக பின்னாடி இருந்து பிடிச்சு உள்ள தள்ளி விட்டுருச்சான். ஓனாயும் பரிதாபமா செத்து போச்சான். ஆட்டுக்குட்டி தன் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துச்சான். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.